ஷே அப்பா மதர்ம முனியப்ப 2 பேர் கணக்கப்பா விஷ்ணு பட இன்னைக்கு எல்லாம் வெளியே கிளம்பி சாப்பாடு இப்போ சாப்பாடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் இப்போ சாப்பிட்டு வெளியே கிளம்பல அடி சிட்டி கிராமத்தில் மதமாக இருக்கிறவன் சாதியாக இருக்கணும் அடி குட்டு வெதரில் ஏற்ற சொல்லியிருக்கேன். நானே எமதருமே சொல்லிட்டேன், வெதரில் ஏற்று மானிடப்பை மாதிரி போய் பூரா அழிக்கான் பூரா இன்னும் வந்து கணக்கு கேட்கலன்னு என்னப்பா அர்த்தம்? அடி கொடுத்தா தானேப்பா தெரியும், அடி கொடுத்தா தான் தெரியும். நீதிமன்றம் அப்போ தான் நீதிமான்கிற கணக்கு கையை தூக்க வைப்பார் கடவுள் தான் வைப்பார். நீதிமான்ல நீதியை தவறு இன்னும் ஏன்னா ஈஸ்வரனை பற்றி எனக்கு தான்ப்பா தெரியும், உங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தான் தெரியும், முனியப்பனுக்கும் யமதர்மனுக்கு தெரியும். விளையாண்டுக்கிட்டே இருப்பான், விளையாட்டு விட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ சிக்குன்னு அடைக்கல கண்டார் வலிமை திங்க முடியாது, ஓட்ட முடியாது, நக்க முடியாது, அப்படியே அல்வா மாதிரி தூக்குவான். மானிட பிறவிய முக்கால் சத்தியம் கண்டார் வலிமை உட்கார்ந்துருக்காரு. கையா மூக்கை தூக்கிட்டே தானப்பா, மூக்கை தூக்கி 2 காலை பிளந்து எப்பா 108 நரம்பு பாக்ஸில் தின்னுட்டு கழிக்கான்ல, அதுதான் ஓட்டை. அந்த ஓட்டையில் கம்பியை பழுக்க வச்சு சொருகி தூக்கி எறியணும், குடும்பத்தை வச்சு எறியணும். அவன் குடும்பத்துக்கு தானே கொண்டு போய் தள்ளுதான். இப்போ அரசியல்வாதி சாக்காக கொண்டு போய் அவன் குடும்பமே திங்கி இப்போ அரசியல்வாதி காலி ஆயிடுவான். அந்த நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காக அவன் குடும்பம் தான் அனுபவிக்கும். பிள்ளையை தூக்குவான், பொண்டாட்டி தூக்குவான், வானரப்படை தூக்குவான். ஆமாம், அவன் எல்லாம் தின்னு எல்லாம் குடும்பம் ஒன்றாத்தானே திங்க. அப்போ இவன் காலி ஆகிட்டாலும் குடும்பத்தை தூக்குவான். கடவுள் அதுதான் இந்த கணக்கு. உன் குடும்பம் அடிச்சிட்டான், கடவுள்கிட்ட அடிக்கான். அப்போ என்ன அர்த்தம்? நீ செத்து போனேன்னா உன் குடும்பத்தை தூக்குறதுக்கு ரெடியாக நிற்கி வானரப்படை, தரப்படை, விமானப்படை. நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கலாண்டு தின்னு பங்கு வச்சுட்டு போயிருத. அப்போ அந்த பங்கு வாங்குறது யார்? உன்னுடைய குடும்பம். பூமி அழித்தவன் குடும்பம், பூமியில் கட்டடம் போட்டவன் குடும்பம். அப்படியே நடு ரோட்டில் வித்தட்டமாக புடுக்கில் குண்டியில் சூடு வைக்கிறது இதாண்டா கணக்கு. கேடுகட்ட குய்மணிகளா விவசாயத்தை அழிக்க வந்த கேடுகளே வெயில் தாக்கம், திங்கிறதுக்கு உணவு இராது. அப்புறம் மாற்றி வீட்டில் கக்கூசி போட்டிருக்கியா, அதில் உரைய வச்சு தின்னுனா அதை உரைய வச்சு ஊரை போட்டு நல்லா மசால் பொடியை போட்டு தடவி ஊற்றி தின்னுடா கேடுகட்ட குய்மணிகளா. தமிழ்நாட்டுக்கார கண்டார வலிமை இவ்வளோ கணக்கு போட்ட கணக்கு எடுக்கலைன்னா அடி தர்றபாட்டி கொடுக்கணும். கிளே முட்டில் அடி விழும், முட்டில் தப்பு செய்கிறவன் பேனா எழுத்தில் உள்ளவனுக்கு பூரா முட்டில் அடி விழுந்தால் கை கால் விளங்காமல் நூப்பாட்டும். போகிற படைகள் 2 முட்டு விளங்காமல் போகுது. இப்போ நொனக்குன்னு போய் கையெழுத்து போட்டது இல்லைடா கேடுகட்ட உரிமை. பத்திரப்பதிவில் அடி விழும், பத்திரப்பதிவில் வென்று சார்பாளர் சாட்சி கையெழுத்து உள்ளவனுக்கு பூரா அந்த 2 முட்டில் அடி விழும். முட்டு கொண்டார வலிமையான கேடுகட்ட குய்மணிகளா இல்லை பயமில்லையாடா கேடுகட்ட குய்மணிகளா முக்கால் சத்தியம்.